ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு என்னோடய A6 ட்ராயிங் கலெக்ஷன் தான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டு தான். ஸோ இது வந்துட்டு இந்த க்ரீன் கலர் நோட்டு. இது வந்துட்டு இந்த ஃபேக்டர் நோட்ஸ் பிராண்ட்லேருந்து நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து லாஸ்ட் 3 months முன்னாடி தான் வாங்கினேன். சரி A6ல் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதோட கவர் வந்து சூப்பராக இருக்கும் மேட் ஃபினிஷில். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு அக்கர்லிக் பெயிண்டிங். நான் ஃபஸ்ட் அக்கர்லிக் பெயிண்டிங்னால் ஃபஸ்ட்டு இல்லை, இந்த நோட்டில் ஃபஸ்ட் அக்கர்லிக் பெயிண்டிங். ஸோ இதில் வந்துட்டு தென்னை மரம்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மேகங்களும் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட்டு இது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, நான் வந்துட்டு அந்த அன்னைக்கு வந்துட்டு கார்த்திகை தீபம் நான் வந்துட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சரி இது வச்சு எதாவது வரையலாம்னு சொல்லும்போது இந்த கார்த்திகை விளக்கு வரைஞ்சேன். ஸோ இதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான். ஸோ இதுக்கு வந்துட்டு ரவுண்ட் பிளெண்டிங் பின்னாடி. ஸோ அது. ஸோ நெக்ஸ்ட்டு இது. ஸோ இது வந்துட்டு இந்த நியூயார்க் நகரம் அந்த பாட்டி கேட்டதுக்கப்புறம் அது மாதிரி ஏதோ ஒன்று வரையணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வரைஞ்சேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு மேலே மேகங்கள்லாம் நல்லா வந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு ஹாரி பாட்டர் தீமில் எதாவது வரையலாம்னு சொல்லிட்டு வரைஞ்சேன். ஆனால் இது வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் வந்துட்டு கலர் வந்து சூஸ் பண்ணது வந்துட்டு என்கிட்ட அப்போது டார்க் கலர் மட்டும்தான் இருந்துச்சு போல். ஸோ அதனால் இப்படி பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் லைட் கலர் மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். அதுதான். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு போஸ்டல் கலர் பெயிண்டிங்ஸ். புதுசாக அந்த பாக்ஸ் வாங்கினதில் ஃபஸ்ட்டு பண்ண பெயிண்டிங் இது. ஸோ அது. ஸோ இதுலேயுமே மேகங்கள் நல்லா வந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இது கேலக்ஸி மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனால் வந்துட்டு ஒழுங்காக வரல. ஸோ அது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அந்த கில்லி படத்தில் அந்த ஈஃபில் டவர், அது பேர் என்னன்னு தெரில, அது இருக்கும்ல. ஸோ அது இது பண்ணி வரைஞ்சேன். ஸோ இதில் க்ளவுட்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்துட்டு நான் அன்றைக்கி மொட்டை மாடி பெயிண்டிங்கில் வந்துட்டு பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்துட்டு இதோட இன்ஸ்பிரேஷனில் வச்சு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இந்த முஃபாசா படம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு அந்த லயன் 2 லயன் நிற்கும், ஒரு சின்னது அந்த பெருசு. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆன்லைனில் பார்த்து வரைஞ்சேன். ஸோ அது. ஸோ இது வந்துட்டு இந்த நார்த்தன் லைட்ஸ் பெயிண்டிங்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சா ஓகே, இல்லாட்டி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த நார்த்தன் லைட்ஸ் பெயிண்டிங்கு. ஆனால் எனக்கு அது ஒழுங்காக வரல. இந்த சில்வர் வச்சு பண்ணியிருந்தேன். ஐ மீன் இந்த சில்வர் பெயிண்ட் வச்சு அப்புறம் அடிச்சு விட்டேன் கடைசியில். அப்புறம் தென்னை மரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. ஸோ அது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து வாட்டர் கலர். ஸோ இது வந்துட்டு வாட்டர் கலர் நோட்னா அவங்க கொடுக்கல, ஆனாலுமே வந்துட்டு ஊறி போகாமல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். வாட்டர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு இந்த நோட்டு. ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அந்த ப்ரஷ்ட்ரோ அக்கர்லிக் பெயிண்டிங் வாங்கினோன்னே பண்ண மரம், ஆனால் அது வந்துட்டு ஒழுங்காக வரல. ஸோ இதுவுமே உங்களுக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கும் என் சேனலில். என்னென்னா இதுவுமே நான் வந்துட்டு இது இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அந்த புது நோட்லேயே இதே மாதிரி தான் ஒன்று வரைஞ்சிருந்தேன். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் தான். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கீழே வந்துட்டு அந்த மரங்கள்லாம் கொஞ்சம் அழகாக வந்திருக்கும். ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். ஏன்னா இது வந்துட்டு அந்த டக்கில் வந்துட்டு வாட்டர் கலர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நான் வாட்டர் கலர் பெயிண்டிங்காக பண்ணல, அந்த வாட்டர் கலர் பென் இருக்கும்ல, ஐ மீன் இந்த பென்சில் இருக்கும்ல, அது வச்சு பண்ணேன். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு போஸ்டர் கலரில் பண்ணேன். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புகையெல்லாம் கொஞ்சம் எனக்கு நல்லா வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதான். ஸோ இந்த பெயிண்டிங் வந்துட்டு எங்கள் அக்கா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வச்சு நானும் ட்ரை பண்ணி பண்ணியிருந்தேன் வாட்டர் கலரில். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு போஸ்டர் கலர்ஸ் தான். ஸோ இதுவுமே போஸ்டர் கலர் தான். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 பெயிண்டிங்குமே வந்துட்டு நான் ஒரே நாளில் ஏதோ ஒன்று பண்ணணுமேன்னு பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு அந்த தென்னை மரத்துக்கு கீழே வரைக்கும், ஐ மீன் அந்த தென்னை மரம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே தான் வந்துட்டு கொஞ்சம் க்ரே கலரில் வந்துட்டு எல்லோ கலர் இது மட்டும் நல்லா இல்லை. பட் கீழே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங்ஸில் எல்லாத்துலேயுமே தென்னை மரம் தான். இதுலேயும் தென்னை மரம். ஸோ இதுவுமே வந்துட்டு போஸ்டர் கலர்ஸில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டீட்டெயிலிங்லாம் இல்லாமல். ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இது வேண்டாம். ஓகே. இது வந்துட்டு என்னென்னா இதில் பண்ண லாஸ்ட் அக்கர்லிக் பெயிண்டிங். ஸோ இதுவுமே வந்துட்டு மொட்டை மாடியில் தான் வந்துட்டு நான் உட்காந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு இந்த நோட்டில் வந்துட்டு பண்ணும்போது நான் யூடியூப் சேனலே ஆரம்பிக்கலை. சரி, யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுனால தான் இதே மாதிரி ஒரு புது நோட் எடுத்து பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நோட்டு. ஸோ இது வந்துட்டு பெயிண்டிங் நோட்டு இல்லை, பட் இதுவும் A6 தான். ஸோ இது என்னென்னா வந்துட்டு அந்த ஜேர்னலிங் நோட்டு. ஸோ இதில் நான் ஒன்று தான் பண்ணியிருந்தேன். பட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக சூப்பராக இருக்கும். அது ஒவ்வொன்றா கிழிச்சு ஒட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி வேணால் நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணுறேன். ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் நான் பண்ணுறேன். ஸோ இது இந்த நோட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நோட். ஸோ இது எந்த நோட்னா வந்துட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு மொட்டை மாடி பெயிண்டிங் பண்ணும்போது இந்த நோட்டு வந்துட்டு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன்.
ஸோ இதுவும் அதே ஃபேக்டர் நோட்ஸ் பிராண்ட் தான். ஸோ வேறு டிசைனில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது வேணால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ஒரு 150 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ ரொம்ப சூப்பரான நோட் A6 சைஸில். ஸோ இது வந்துட்டு அப்படியே காமிச்சிருந்தேன்ல, அது வந்துட்டு போஸ்டர் கலர்ஸில் பண்ணது, இது வந்துட்டு அக்கர்லிக்கில் பண்ணது. ஸோ அதை வந்துட்டு பேஸாக வச்சு தான் இது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் அங்கேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு போஸ்டர் கலர்ஸ், அது வந்துட்டு அக்கர்லிக். ஸோ அந்த வேரியேஷன். ஸோ இது வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்குமே இது வந்துட்டு கொஞ்சம் பிடிச்ச பெயிண்டிங் தான். ஸோ இது வந்துட்டு அந்த வீடியோவில் இந்த கதை சொல்லியிருப்பேன். ஸோ அதான் 2-3 நாளைக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மறந்துட்டு அப்புறம் காஞ்சு அப்புறம் பண்ண பெயிண்டிங் இது. ஸோ அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நோட். ஸோ என்னோடய மோஸ்ட் ஆஃப் த ட்ராயிங்ஸ் இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே இருக்கும். அந்த ஜென்டாங்கிள் இருக்கும், அப்புறம் அந்த டூட்லிங் எல்லாம் சில இதில் தான் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் பேஜில் வந்துட்டு செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் அப்படி போட்டு அப்புறம் என் பேர் எழுதிட்டு ஒரு சின்ன டூடில் பண்ணியிருந்தேன் கீழே. ஸோ இந்த நோட்டை ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டூட்லிங் நோட்டாக தான் வச்சுருந்தேன். ஒவ்வொரு தீம் டூடலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஃபுட் தீமு, அதுக்கப்புறம் வெக்கேஷன் தீமு. ஸோ எனக்கு வந்துட்டு டூட்லிங்லாம் வந்துட்டு எனக்கு அப்போ பெருசாக பண்ண தெரியாது. சரி சின்னதாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருசு போய்க்கலாம் தான் இந்த சைஸ் சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ட்ரிங்க்கு தீமு, அதுக்கப்புறம் இதுக்கு கலர் கொடுக்காம ஷேடிங் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சினிமா தீம். ஸோ இந்த டூடில். அதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு இந்த ஹாப்பி தீமில் டூடில். ஸோ எனக்கு டூட்லிங் வந்துட்டு இந்த நோட்டில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்துட்டு இன்னும் அதுக்கு நோட் எதுவும் வாங்கலை. ஸோ நம்ம வேணால் அப்கமிங் வீடியோஸில் வாங்கி அதையும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் டூடில். ஸோ இதை நான் வந்துட்டு டூடலாக பண்ணணுன்னு பண்ணல. அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த அக்கர்லிக் மார்க்கர்ஸ் இட்ஸி பிட்ஸிலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்காக பண்ணணுன்னு பண்ணது. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் செகண்ட் வீடியோ. ஸோ அந்த ட்ராயிங் இது ட்ராயிங்கில் டூடில். ஸோ இது வந்துட்டு அந்த பேஸ்டல் ப்ரஷ் பென்ஸில் டெஸ்டிங் பண்ணணுங்கிறக்காக இதில் பண்ணது. இந்த குட்டி ஒரு கேட். அதுக்கப்புறம் இந்த ஜென்டாங்கிள். ஸோ இந்த ஜென்டாங்கிள் வந்துட்டு எப்படின்னா கோடு கோடாக போட்டு வரையணுமா, சரி பெரிய நோட்டில் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த நோட்டில் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் அதே ஜென்டாங்கிள் ட்ராயிங் தான். சின்ன நோட்லேயே பண்ணிட்டேன், பெரிய நோட்டில் பண்ணாமல். ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்கிட்ட நோட் இல்லை A6ல். நான் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. என்னென்ன பேப்பர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஃபைல். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா, நான் அந்த யூடியூப் சேனல்லலாம் பார்த்து அப்போல்லாம் வந்துட்டு அந்த இது பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த 3 மந்த்ஸில் ஸ்பாட்டிஃபை சாங் கார்டுன்னு பண்ணுவாங்க. சரி அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் அடுத்த வர வீடியோஸ்லேயும் நான் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸ்பாட்டிஃபை சாங் கார்ட்ஸ். ஸோ என்ன பாட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது வந்துட்டு இப்போ இதில் காமிச்சதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த லைஃப் ஆஃப் ராம் ஊரும் பிளட். இது வந்துட்டு ஆசை உறவே லப்பர் பந்து படத்தில் இருந்தது. ஸோ அது ஸ்பெல்லிங் தப்பு, லப்பர் பந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹே மின்னலே அமரன் படத்தில் இருந்து இந்த மின்னலேவே வரைஞ்சி விட்டேன். ஸோ இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த போஸ்டர் கலர்ஸ் வச்சு பண்ணதுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இந்த RDX படத்துலேருந்து இந்த நீல நிலவேன்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அது தீமில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராயிங்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு இதுக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. என்னென்னா அன்றைக்கி ஒரு நாள் சண்டே சாப்பிட்டு கொஞ்ச நாள் டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் இந்த கொடி படத்துலேருந்து இந்த பாட்டு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. சரி இதை வச்சே பண்ணிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டியூடு படத்தில் இருந்துட்டு கண்ணுக்குள்ள சாங். ஸோ அது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நல்லாரு போல டியூடு படத்துலேருந்து நல்லாரு போ சாங்கு. ஸோ அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். பட் பரவாயில்ல. இந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி க்ளீனஸ்ட்டு பெயிண்டிங்காக எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதுதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் A5 சைஸில் வர ஸ்கெட்ச் புக் அண்ட் ட்ராயிங் கலெக்ஷன்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு போடுறேன். ஸோ பை காய்ஸ்.